நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சட்டத்தின் பிடியில் இருந்து யாரும் தப்ப முடியாது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, திருநெல்வேலியில் ரமலான் தொழுகை முடித்து வீடு திரும்பிய ஜாகிர் உசேன் என்ற ஓய்வு பெற்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எப்படியும் தம்மை கொன்று விடுவார்கள் என ஜாகிர் உசேன் பேசிய வீடியோக்கள் வெளிவந்துள்ளதாகவும், காவல்துறையின் அலட்சியமே இந்த உயிரிழப்புக்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து பேசிய மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் ஜவாஹிருல்லா, இந்த விவகாரத்தில் அலட்சியமாக இருந்த காவல்துறையினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழக வாழ்வுரிமை கட்சி உறுப்பினர் வேல்முருகன், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் ஈஸ்வரன், மதிமுக உறுப்பினர் சதன் திருமலைக்குமார், பாமக உறுப்பினர் ஜி.கே. மணி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உறுப்பினர் நாகை மாலி, இந்திய கம்யூனிஸ்ட் உறுப்பினர் தளி ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உறுப்பினர் ஆலூர் ஷானவாஸ் உள்ளிட்டோர் காவல்துறையின் அணுகுமுறையை விமர்சித்ததுடன் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர், சட்டத்தை யாரும் கையில் எடுக்க அரசு அனுமதிக்காது என்றும் சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்றும் தெரிவித்தார். நேற்றைய தினம் இந்த கண்டிக்கத்தக்க சம்பவம் நடைபெற்றுள்ளது. இக்கொலை வழக்கில் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு குற்றவாளிகள், அவர்களுக்கு பின்னணியில் இருந்தவர்கள் அனைவர் மீதும் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு பாரபட்சமின்றி நீதியின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டத்தை யாரும் தங்கள் கையில் எடுத்துக்கொள்ள இந்த அரசு அனுமதிக்காது. இந்த கொலை வழக்கில் மட்டுமல்ல, எந்த குற்றத்தில் ஈடுபடுவராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்பதையும் தெரிவித்து அமைகிறேன். இதனைத் தொடர்ந்து பேசிய பாஜக உறுப்பினர் நயினார் நாகேந்திரன், வக்பு வாரியத்தில் யாரை முத்தவல்லியாக நியமிப்பது என்பதில் பிரச்சினை இருந்ததாகவும், இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர், இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் நடவடிக்கை கடுமையாக இருக்கும் என்று தெரிவித்தார். இந்த வழக்கு தொடர்பாக இருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்து உள்ளதாகவும், மற்றவர்களை காவல்துறையினர் தேடி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.